உங்க கார்னர்ஸ் ஆஃப் லிப்ல அப்பப்ப கிராக்ஸ் மாதிரி வந்து மவுத் ஓப்பனிங்கே ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கா? ஹாய், திஸ் இஸ் டாக்டர் சுவிதா ஃப்ரம் பிரைட் டென்டல் கேர். இந்த மாதிரி ஒரு கண்டிஷனோட என் கிளினிக் வந்து ஒரு பேஷண்ட்டை எப்படி அந்த காசனை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணன்றத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட், இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போற இந்த கண்டிஷனோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆங்குலர் ஹீலியைட்டிஸ். இது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இது வர்றதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் புவர் ஓரல் ஹைஜீன், செகண்ட் இல் ஃபிட்டிங் டென்ச்சர், ஒரு ப்ராப்பர் ஃபிட்டடான ஒரு டென்ச்சர்ஸ் யூஸ் பண்ணாம இருக்கிறது, அண்ட் தேர்ட் மல்டிபிள் ஆஃப் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், நிறைய பல் எடுத்திருக்கிறது, அண்ட் ஃபைனலி பாத்தீங்கன்னா நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி. இந்த காசை நான் எப்படி என்னோட பேஷண்ட்டுக்கு ட்ரீட் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு த்ரூ அண்ட் த்ரூ ஓரல் எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு அவங்க ஓரல் ஹைஜீன் எப்படி இருக்கு, அவங்க மல்டிபிள் ஆஃப் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் கோ த்ரூ பண்ணிருக்காங்களா, இல் ஃபிட்டடான ஏதாவது டென்ச்சர்ஸ் வேர் பண்ணி இருக்காங்களான்னு செக் பண்ணி பார்த்தேன். பட் இது எதுவுமே பேஷண்ட்டுக்கு இல்ல, அவங்களோட ஓரல் ஹைஜீன் நல்லாவே இருக்கு. அண்ட் ஃபைனலி பேஷண்டோட நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருக்கா, சோ தட் அவங்களுக்கு நான் இந்த மாதிரியான B2, B3, B6, B9க்கான வைட்டமின்ஸ் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பாக்குறப்ப அவங்களோட நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி தான் ஆங்குலர் ஹீலியைட்டிஸ்க்கு வர்றதுக்கான மெயின் ரீசன்ஸா இருந்துச்சு. சோ இந்த நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சியை கரெக்ட் பண்றது மூலமா இந்த ஆங்குலர் ஹீலியைட்டிஸை 100% கியூர் பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோல ஒரு யூஸ்ஃபுல்லான டென்டல் டிப்போட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.